சொந்த மாம்சத்தை நம்பல, திறமையை நம்பல, சில காரியங்களை நம்பவில்லை. நான் தேவனுடைய கிருபையை நம்ப ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய இருதயம் களி கூறும். அப்ப பார்க்கும்போது பல காரியத்தை நம்ம வாசிச்சோம். சங்கீதம் 13ஆம் சங்கீதமே, ஏன் மறந்தீர், உங்களுடைய முகத்தை ஏன் எனக்கு மறைத்திருக்கிறீர், இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்ப சொல்றாரு. முடிக்கும் பொழுது நெகட்டிவா அல்ல, பாசிட்டிவா முடிக்கிறார். முடிக்கும் பொழுது ஆசீர்வாதமா முடிக்கிறார். முடிக்கும் பொழுது படம் முடியும் போது ஆமா சூப்பராக முடியுது. இது எப்படி இருக்கு? அப்ப நல்ல காரியமா முடியும் போது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்ப இதெல்லாம் சொல்லி விட்டாச்சு, இந்த விண்ணப்பத்தெல்லாம் கர்த்தர்ட்ட அனுப்பியாச்சு, இந்த காரியத்தெல்லாம் செய்து முடிச்சாச்சு. இப்ப நிச்சயமா அற்புதம் செய்ய தொடங்கிட்டாரு. ஆவியில பார்த்துட்டேன் பதில, ஆவியில பார்த்துட்டேன் ஜெயத்தை, ஆவியில பார்த்துட்டேன் வெற்றியை, ஆவியில பார்த்துட்டேன் பினான்சியல் ரிலீஸ. இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எனவே இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். எனவே அவரை பாடுங்கள், அவரே துதியுங்கள். நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நடத்துவார்.